கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மின்னல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டோட பாதத்தில் வருவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டியிருக்கிறார். பல வேலைகளில் பலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிற நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் என்ன செய்வோம்? நாமே ஒப்புக் கொடுக்க போகிறோம். ரைட்? சாரி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு கேட்டால், கேட்பவர்கள் இருதயம், த ஹார்ட் ஆஃப் த ஹியரர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது நம்ம பல வேலைகளை நம்ம சபையில் வருகிறோம், பல வருடங்களாக சபையில் உட்காந்துருக்கிறோம், பல வருஷமாக கடவுள் வார்த்தையை கேட்டுட்ருக்கோம். எத்தனை பேர் எத்தனை வருஷம் இங்கே வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் பூர்வீகமாக இந்த இதில் பிறந்திருக்கீங்க, எங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, பேரெல்லாம் கிறிஸ்தவ பேர் வச்சுருப்பீங்க. என்ன உங்கள் பேரெல்லாம் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த பேருங்க சார், நான் அப்படி உங்கள் பேர் சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அது கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு, இல்லையா? ஏன் பேரை கேட்டால் யாருக்குமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலை. அதுக்கப்புறம் என் பேரை மாற்றவும் இல்லை, பேரை குறித்து வச்சுருக்கேனே தவிர பேரை மாற்றலை. இன்னும் கூட உண்மையான பேரை சொன்னால் நான் பக்கா வேறு ஆளுன்னு சொல்லிடுவீங்க. சரி தானே? ஆக போகட்டும், அந்த கதையை விட்டுருவோம். ஆக இன்றைக்கி நான் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளை நம்ம என்ன பண்ணுகிறோன்னு கேட்டிங்கன்னா, வருஷக்கணக்கில் வந்து சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எந்த விதமான மனமாற்றம் அடையாதவர்களை காணப்படும்னா, இன்றைக்கி செய்தி உங்களை பார்த்து வருது. ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 3 பேர் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. 3 பேர் வேட்டைக்கு போனாங்க. ஒருத்தர் ட்ரெயின்டு சோல்ஜர், சின்ன வயசுலேருந்து ஆர்மியிலேருந்து நல்லா. இன்னொருத்தர் ஒரு பாஸ்டர். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆஃபீஸர். 3 பேரும் போயிருக்கிறாங்க, வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. வேட்டைக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வேட்டையாடுறாங்க. வேட்டையாடும்போது ஒரு மானை பார்த்து சுட்டுறாங்க. சுட்ட உடனே இப்போ யார் இந்த 3 பேரில் யார் இந்த ஆனை சுட்டது அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு, அவங்க பேசி கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது பாஸ்டர் தான் சுட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குண்டு இந்த காதில் இந்த காதில் போயிடுச்சான். புரியுதான் சொன்னது? புரியுதான சொன்னது? மற்றவங்க சொன்னது அப்படிலாம் கிடையாது. காதை வாங்கி இப்படி விட்டுட்டு இப்படி பக்கம் போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். என்ன, இவ்வளோ வருஷக்கணக்கில் நான் இந்த சபைக்கு 20வது ஒரு இடத்துல ஓட்டிகிட்ருக்கேன். 20 வருஷத்தில் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கடவுள் கிருபை கொடுத்துருக்கிறார். வசனத்துக்கு உண்மையாக இருக்க நான் முயற்சி செய்கிறேன். சொல்லுகிற காரியம் புரியுதா புரியல, எனக்கே டவுட் வருது. இது புரியுதா புரியலையாப்பா, நான் சொல்கிறது புரியுதா? தமிழ் தானே நான் பேசுகிறேன், புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? தயவுசெய்து புரியலன்னு என்ன சொல்லணும். நான் வேறு எந்த பாஷை பேசுகிறேனோன்னு எனக்கே டவுட் ஆகுது. என்ன நம்ம பேசுகிறோமே, கேட்குதா கேட்கலையா, புரியுதா புரியலையா, என்ன நம்ம பண்ணுறோம்? ஆனால் அசைய மாற்றோமே நம்ம எல்லோரும். எப்படி அசைகிறோமா அசையலையா? சரி, இது நான் பேசுகிறது இல்லை, என் வார்த்தை இல்லை, ஆண்டோட வார்த்தை தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட காது உடையவர்களாய் காணப்படுகிறோம், கேட்கிறவர்கள் இருதயத்தை பற்றி பேச போகிறேன். நான் கேட்குறேன், கேட்ட பிறகு என் இருதயம் எப்படிப்பட்ட பண்பட்ட நிலமாக இருக்குது என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு புக்கு உங்கள்கிட்ட கையில் இருக்குமானா, அதில் 703வது பாட்டு எடுங்க. 703 703. இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சில் அந்த பாட்டு, அதை ஒட்டுனது பாட்டு, இந்த பாட்டு. நம்ம அதிகமாக இந்த பாட்டெல்லாம் பாடுறது கிடையாது. நான் முதல் சரணம் மட்டும், அந்த பல்லவி மட்டும் நான் பாடி கொடுக்குறேன். பல்லவியை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க. பின்னாடி நாட்களில் அந்த பாட்டை நம்ம வாசித்து கற்றுக்கலாம். எடுத்துட்டிங்களா எல்லோரும்? பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், வழியோரமாக கற்பாறையா, முட்புதரா, நல்ல நல்ல நிலமா. பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், வழியோரமாக நான் கற்பாறையா, முட்புதரா, நான் நல்ல நிலமா. பாட்டு எப்படி தெரியுமா? பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், வழியோரமாம் நான் கற்பாறையாம், முட்புதரா இல்ல நல்ல நிலமாம், வழியோரமாம் நான் கற்பாறையாம், முட்புதரா இல்ல நல்ல நிலமாம், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். சரணம். ஏசுவின் வார்த்தை விதையாகும். அந்த மாதிரி அந்த சரணம் நான் பாடுறதுக்கு வரல இப்போது. இந்த பாட்டு அந்த இந்த இந்த இன்னைக்கு வாசித்த ஓமைகள்லேருந்து வருது.
இன்னையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், நீ வரப்போகிற காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற ஊமைகள்லேருந்து சில ஊமைகளை என்ன செய்ய போகிறேன், ஒவ்வொரு வாரம் தோறும் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இன்றைக்கி நான் போட்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஹார்ட் ஆஃப் த ஹியரர். யார் கேட்குறாங்களோ அவங்க கேட்குற இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது என்பதை குறித்து நாம் பேச போகிறோம். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஒவ்வொரு காரியமாக நான் உங்களோட கூட பேசுவேன். முக்கியமான கருத்து மட்டும்தான் மேலே போட்டிருக்கேன், மற்றது நான் உங்களோட கூட பேச முயற்சி செய்வேன். விசேஷமாக ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மா என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு நிமிஷம். இது என்ன செய்கிறாரு, முக்கியமான ஆழமான தேவ காரியங்களை எப்போன்னு செய்கிறாருன்னா, ஏசாமி எதன் மூலமாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓமைகள் மூலமாக சொல்கிறார். ஓமை சொல்கிறது பேரபிள்ஸ் சொல்லுவாங்க, க்ரீக்கில் பேரபாலேஷன் சொல்லுவாங்க. பேரபிள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு கருத்து இருக்கும், வேறு ஒரு கருத்து ஒரு கதையை சொல்லி இன்னொரு கருத்தை உணர்த்துறது. என்ன, ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒரு கருத்துனா ஒரு கதை புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இன்னொரு கருத்து இருக்கும். என்ன இருக்கும், ஆழமான ஒரு சத்தியம் இருக்கும். அதைத்தான் 10வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, வாசிங்களேன் எனக்காக. அப்பொழுது சீஷர்களிடத்தில் வந்து அவங்க கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே நீங்கள் ஊமைகளாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஊமைகளை பேசுகிறத குறித்து கேட்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, சில வேலையில் கேட்குறாங்க, எதுக்கு அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 11வது வசனம் வாசிங்க எனக்காக. ம் 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 படி. ம் இது யாருக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்குடைய ஆசீர்வாதம் பெற்ற, விசேஷமாக பாக்கியம் பெற்ற, சிலாக்கியம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். மேலோட்டமாக ஒரு சாரி சொல்கிறாரு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளான கருத்து யாருக்கு தான் புரியும். பரலோக ராஜ்யத்தின், எனக்கு அந்த வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்ய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அப்போ இங்கே பொதுவாக கேட்குறவங்க, ஆண்டவர் உண்மையாக அறியாதவங்க, அந்த ஆழமான சத்தியத்தின் ரகசியத்தை தெரியாது. ஆண்டவர் சில காரியங்களை கோட் வேர்டு மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு என்ன செய்கிறார், சாதாரண மக்களுக்கு வேறு மாதிரி புரியும், ஆண்டவருடைய மக்களுக்கு அது உண்மையான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 13வது வசனத்தை எனக்காக வாசிங்க. ம் 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 அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த உலகத்தில் ஜனங்கள் நீங்கள் எவ்வளோ போய் பேசினா கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து 17 வசனம் வர வாசிங்கன்னா, 17 வர வாசிச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மாதிரி நடக்கும். வாசிங்களேன் திருப்பி. 17 18 14 வாங்கிங்கம்மா. ம் நிறைவேறிற்று. ம் ஆஹா இருப்பீர்கள். ம் கேளாமலும் ம் மனம் திரும்பாமலும் ம் ம் கொளுத்திருக்கிறது, மந்தமாய் கேட்டு என்பது. என்ன சொல்கிறாரு ஏசாயா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். என்னன்னு கேட்டால், இங்கே 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்க, இன்னொன்று கொளுத்த இருதயம் உள்ள ஜனங்க. என்னது, காதெல்லாம் மூடி இருக்குது, எவ்வளோ தான் திருப்பி 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 சொன்னால் கூட அவன் கேட்பான்னு கேட்டிங்கன்னா என்ன கிடையாது, குருட்டாட்டம் உள்ள ஜனம், வனங்கா கழுத்துள்ள ஜனம்னு வசனம் சொல்லுது. காது கேட்காது. அதனால தான் ஏசாமி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார். என்ன சொன்னார்? காது உள்ளவன். எத்தனை பேருக்கு காது இல்லாமல் அங்கே வந்தாங்க? எல்லாருக்குமே இருக்குது. அப்போ காது என்பது கேட்குற காது. புரியுதுங்களா? நமக்கு கேட்கணும் நமக்கு. ஏன்னா பல வேலைகள் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா காரியங்களை கேட்குறோம், அதை மனசுக்கு கொண்டு போய் சிந்தித்து மனசுக்கு கொண்டு போய் செய்கையில் காமிக்கிறது கிடையாது. கனி கொடுக்காத வாழ்க்கை. எனவே அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு இந்த இடத்துல. விசேஷமாக இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை கேட்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, முக்கியம் 4 விதமான மக்கள் இருக்காங்க. எத்தனை வேறு விதமான மக்கள் இருக்காங்க? அதை பற்றி நான் விளக்க போகிறேன். ஆண்டவர் அது என்ன செய்கிறார், எப்படி 4 விதமான மக்கள்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டு எப்படி அவங்க கீழ்ப்படுகிறாங்களோ அதை வச்சு தான் அந்த மக்கள். புரியுதா நான் சொன்னது? ஒருத்தர் எப்படி கீழ்ப்படுகிறானோ அதை போல தான் அவன் காது, அவன் இருதயம் காணப்படுது. எனவே இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி, உண்மையான இருதயம், உண்மையாக கடவுள் வசனத்தை கேட்குறவங்க வாழ்க்கையும் உண்மையாக கேட்காதவங்க வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை காண முடியும். ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன். நான் சுருக்கமாக வைக்கணும்னு எப்போதும் ஆசைப்படுகிறேன். 1வது வசனத்துலேருந்து 3வது வசனம் எனக்காக வாசிங்க. 13வது அதிகாரத்தில். ஆஹா
ம் ம் ஆ போது இப்போ வந்து ஒன்று இப்போ ஆண்டவர் இயேசு உட்காந்துருக்கிறாரு. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைய தினம் பெரிய கூட்டம் வந்துருச்சு, நிறையா பேர் கூட்டிட்டாங்க. கூட்டம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு, படகுல போய் உட்காந்துக்கிட்டார். படகுல உட்காந்துட்டு என்ன செஞ்சார், எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசினார் வாசிங்கம்மா? ம் எல்லாரும் எங்கே நிற்கிறாங்க, கடலில் எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலிலேயா கடலில் பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து பேசும்போது மேலெல்லாம் மலையில் நிற்பாங்க. மலையில் நிற்கிறவங்க ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். கப்பல்லேருந்து பேசினா எல்லாரும் என்ன தெரியும், பார்க்க முடியும். எல்லாரும் யாரை பார்க்க முடியும், போட்டை பார்க்க முடியும். அப்படி இருக்கும் அந்த இடம். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த கலிலே அப்படி தான் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு எங்கே போட்டில் இருந்து பேச ஆரம்பிச்சிட்டார். போட்டில் நிற்கிறாரு, படகுல நிற்கிறாரு. அவர் எல்லாருக்கும் பேச ஆரம்பிக்கிறார். கீழேருந்து பேசுகிறாரு, மேலேருந்து அப்படி என்ன இருக்கும், அந்த மலை இருக்கும், மலையில் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். 4வது வசனத்தை வந்து வாசிக்கலாம் எனக்காக. 3வது வசனத்தை வாசிச்சு வாங்க. ஆஹா ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவனை எல்லோரும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? விதைக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஊரில் எல்லாம் என்ன செய்வாங்க, வயல் வழிகள் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு விதைக்க தெரியும்? ஒரு சில ஆளுங்களாம் விவசாயம் பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு விவசாய வேலை தெரியுது. அப்படின்னா எப்படி விதைக்கிறது, எப்படி விதைப்பீங்க? சரி, இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பண்புகளில் இது இருக்குது. இப்போ விதைக்கிறவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். இந்த விதைக்கிறது என்னன்னு கிடைக்குதுன்னு கேட்டால் 3 காரியம். சரி, அடுத்து வாசிங்கம்மா. 4லேருந்து 9 வரை. விழுந்தது, பட்சித்து போட்டது, கற்பாறையில் விழுந்தது. ஓகே. உடந்து போயிற்று, விழுந்தது. ஆஹா அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு விதை விதைக்கிறவன் போருக்கிறான், கையில் நிறைய என்ன செய்கிறான், கூட நிறைய அந்த விதை நெல்லை வச்சுருக்கிறான். அவன் விதைச்சிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான், தூவிக்கிட்டே போகிறான். எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த தூவுற நெல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விதை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தை. என்னது? அந்த வார்த்தையை இருக்காங்க இல்லையா, யார் அந்த வார்த்தையை தூவுறான் இருக்குல்ல, அதுதான் என்னைய போல் ஒரு ஆள், ஊழியக்காரன். அவன் என்ன செய்கிறான், விதைச்சிக்கிட்டே போகிறான். அந்த விதை எது பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தையை பேசுது. என்ன வார்த்தை? கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? விதைக்கு. ஏன் விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? விதையில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உயிருக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு விதை எத்தனை விதையாக மாற முடியும்? இங்கிலீஷில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில். we can count how many seeds in an apple. நம்ம ஒரு ஆப்பிளில் எத்தனை விதை இருக்குன்னு என்ன முடியும் இல்லையா? பட் God only knows how many apples in a seed. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விதை எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு. புரியுதுங்களா? அங்கே ஒவ்வொரு விதையும் எப்படி இருக்குது? வீரியம் இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் ஒன்று தான் அங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது விழுகிற நிலத்தை பொறுத்து தான் அந்த மதிப்பு, அந்த 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 விதைக்கு, அந்த விதை எப்படி. ஆக இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதை எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தை. இந்த விதைக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் அது? ஊழியக்காரரு. அவர் விதைக்கிற விதை எது? ஆண்டோட வசனம். மனசில் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. புரியுதா நான் சொன்னது? டொக்டொக்கில் வச்சுக்கலாமா எல்லோரும்? ரைட். ஏன்னா நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப நேரம் போகாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அடுத்த கதைக்கு வந்துடுவோமா நம்ம எல்லோரும்? எடுத்துக்கங்க பார்க்கலாம். வாசிங்க இப்போ, ஒவ்வொன்றா நான் வாசிக்க சொல்ல போகிறேன். 4வது வசனத்தை மறுபடியும் எனக்கு வாசிங்க இப்போ. அவன் விலைக்கையில். இங்கே பார்க்கணும், 4 விதமான நிலத்தை பற்றி பேசியிருக்குது. 4 விதமான நிலம் என்பது 4 விதமான இருதயத்தை பற்றி பேசியிருக்குது. புரியுதுங்களா இப்போ சொன்னது? ஆக அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். சில விதை எங்கே விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. வழி மேலே,
பாதை மேலே விழுந்துருச்சு. பாதை என்னையா நடக்கும் ஐயா சொல்லுங்கய்யா? பாதை சாப்பிட்ருவோம், நம்ம மிதிச்சு போட்டுருவோம், நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் இல்லையா? 9வது வசனத்தை எனக்கு மறுபடியும் வாசிக்கலாம். 19வது வசனம் மன்னிக்கணும். 19 கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து இப்போ வசனத்தை கேட்குறோம். இப்போ பாருங்க, நம்ம விதைக்கும் போது விதைக்கிறோட நோக்கமெல்லாம் எல்லா விதையும் விதைக்கிறது, நோ டவுட். அவனை விதைக்கிற விதையும் ஒரே மாதிரி விதை தான், எல்லா விதைக்கும் உள்ள ஒரே சத்து தான். இந்த வார்த்தை பேசுகிறேன்னா இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரே சத்தியம் தான் போகுது. ஆனால் அது போகும்போது எப்படிப்பட்ட பண்பட்ட நிலத்தில் விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில விதை எங்கே விழுகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை எங்கே போய் விழுகுதுன்னு கேட்டிங்கன்னா, பண்படாத எந்த இது பாதையில் விழுகுது, வழி அருகே விழுகுது, வழி மேலே விழுகுது. மது மேலே விழும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது வசனம் சொல்லுது. 19வது வசனம், ஒருவன் ராஜ்யத்து வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து தன் இருதயத்தின் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்படின்னா இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொன்னது, வேலுசாமி ஐயா சொன்னது போல் பதி அருகே இருக்கிறதுனால அதுக்கு நிறையா என்ன காஞ்ச இடமா இருக்கும், தண்ணி நிறையா இருக்காது, மண்ணுக்குள்ளே அது புதையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, குருவி வந்து கொத்திட்டு போயிடும். இல்லைன்னா நம்ம மாதிரி ஆள் நடக்கும்போது மிதிச்சுட்டு போயிடும். அப்போ மிதித்த பிறகு என்ன ஆகிடும்? வளருமா வளராதா? வளராது. இதே மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டால், இது மாதிரி வசனம் இப்படிப்பட்ட மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வழியருக உள்ள மக்கள், பாதையில் விழுகிற மக்கள். இந்த மக்களோட இருதயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயத்தின் மனசு எப்படி இருக்குது? பாதையில் இருக்கிற மாதிரி. வசனத்தை கேட்பான், ஆழமாக இல்லாததுனால உள்ளே இறங்காது. பண்படாத நிலம் இல்லையா, தண்ணி இல்லை. அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த நிலத்தில் அப்போ எதை நல்லா நல்லா உள்ளே போகும்? மிருதுவாக இருக்கணும். உழுதுருப்பான், கல்லெல்லாம் எடுத்திருப்பான், எல்லாத்தையும் எடுத்து அதை பண்படுத்தி வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் போயிருப்பீங்க ஊரில். ஆக அந்த பண்படாத நிலம், இது எப்படிப்பட்ட நிலம்? கரடு முரடான அந்த இது காஞ்சி நடந்து 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 எப்படி இருக்கும் அந்த இடம்? அது அந்த வேர் பிடிக்கவே பிடிக்காது. வேர் பிடிக்காததுனால அது இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்படிப்பட்ட மனுஷன் வர்றான், அவன் இருதயம் கல் மாதிரி இருக்குது, வழி அருகே உள்ள இருதயமாக இருக்குது. அவனோட வார்த்தை நம்ம பேசுகிறான், கேட்குறான், இந்த தமிழ்காரனை தான் இருக்கிறான், அவனுக்கு இறங்கவே புரியாது. அதனால் அவனுக்கு அதனால எந்த லாபமும் கிடையாது. இந்த வார்த்தை ஏதாச்சும் அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா பண்ணாதான்னு கேட்டால், அது அவனை எந்த விதத்துலையும் பாதிக்காது, அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. இந்த மாதிரி மக்களை தான் என்ன சொல்ற, வழி அருகே இந்த விழுந்தான். 4வது வசனமும் 19வது வசனம். இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பின்னாடி நான் அதை சொல்ல போகிறேன். 2வது முக்கியமான வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. 5, 6 வாசிங்க எனக்காக. விழுந்தது, மண் ஆழமாக இராததுனால முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய். 2வது இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மண் இல்லாத எந்த இடத்துல எங்கே விழுந்துருச்சு? கல்பாறையில். கற்பாறையை பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் சில இலையில் லைட்டாக அங்கங்கே செடி கொஞ்சம்லாம் முளைச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த விதை எங்கேருந்து வந்திருக்கும்? அந்த காக்கா குருவிலாம் போட்டு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி கொஞ்சோண்டு இருக்கும் பாருங்கள் அந்த கல்பாறையில். அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த பள்ளியில் விழுந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெயில் என்ன ஆகும்னு கேட்டால், முளைச்சிச்சு இல்லையா, அப்புறம் வெயில் பட ஆரம்பிக்கும், தண்ணியெலாம் போயிடும். தண்ணி இருக்கிற வரை அது லைட்டாக முளைச்சிருக்கும் கொஞ்சோண்டு. இப்போ நல்லா உஷ்ணம் வர ஆரம்பிச்சிச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, காஞ்சி என்ன செஞ்சு வேல் உள்ளே நிறைய போக முடியுமா? போகாதா? உள்ளே போக முடியாது. உள்ளே போக முடியாதுல என்ன ஆயிடும் கேட்டிங்கன்னா, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிட்டு அந்த செடி என்ன செஞ்சிடும்? கொஞ்சோண்டு வளர்ந்துட்டு அப்புறமா செத்து போயிடும். சரி, அடுத்த 2 பகுதி வாசிக்கலாம். 20, 21 வாசிப்போம். மற்றவன் கேட்டு ஏற்றுக்கொள்கிறான், வேர் இல்லாததுனால நிலைத்திருப்பான், உபத்திரமும் உண்டான உடனே
இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படின்னு கேட்டால், அதாவது முதல்ல நம்ம பார்த்த இந்த அது என்ன இந்த ஈவில், அதாவது வசனம் சொல்லும்போது சொல்லுது 19ல், ஏன்னா பொல்லாங்கான் வந்துன்னு போட்டிருக்கோம் பாருங்க. பொல்லாங்கன்னா யார்? பிசாசு. பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு இடம் அதிகமாக இருக்குன்னு கேட்டால், ஆண்டோட வசனத்துக்கு பண்படுத்தப்படாத இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டதுன்னா பிசாசுடைய ஆசை, உலகம், அந்த பொருள், அதுக்கு தான் இடம் கொடுத்துரு. அப்போ பிசாசு வந்துட்டு, விடப்பா இது என்னடா நீ கேட்டுட்ருக்க, கொண்டு போயிடுவான் ரொம்ப. ரெண்டாவது விதமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன பசங்கன்னு பார்த்தோம். என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த முதல் விதமான இருதயம் எப்படிப்பட்டனா கடினமான இருதயம். எப்படி இருதயம்? இங்கிலீஷில் ரெசிஸ்டன்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. எப்படி? ரெசிஸ்டன்ட் மேன். ரெசிஸ்ட் பண்ணுறது எப்படி? நான் சில வேலை பிரசங்கம் பண்ணும்போது நான் சத்தியத்தை தான் பேசுவேன். அவனுக்குள்ளே இதெல்லாம் நான் செய்ய முடியாது, பாஸ்டர் என்ன சொல்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் இருதயம் கல். அவன் அந்த இருதயம், அந்த பக்குவப்படாத இருதயம், இந்த கல், இந்த பாதியில் இருக்கிற மாதிரி அவன் இருதயம். அவன் சொன்ன அதெல்லாம் எடுத்துக்க மனசு இருக்காது. ஏன்னா அவனுக்கு நம்ம சொல்கிற மாதிரி கடவுள் வசனம் சொல்லுது. ரெண்டாவது விதமான என்னன்னு கேட்டால், என்னது ராக்கி கிரவுண்ட் சொல்லுவாங்க. ராக்கினா கல்பாறையில். எந்த கற்பாறையில் விழுகுதோ, நான் முதலே சொன்னது போல் அந்த அந்த வசனம் 6 சொல்லுது, வேறில்லாமல் உழந்து போயிடும்னு சொல்லுது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் வசனம் கேட்குறான், புதுசாக இருக்குது, கற்றுக்கிட்டான், டக்குன்னு ஏற்றுக்கிறான். கொஞ்சம் நல்லா இருக்குது, என்னடா வித்தியாசமாக இருக்கேடா, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அது ஈஸியாக போட்டுரும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட வார்த்தை சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நிற்குமே தவிர, அவனுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஏதோ ஒரு காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்பாறையில் என்ன விழுந்துருச்சு? வெயில் படுது, தண்ணி இல்லை. அப்போ என்ன இது? அது அந்த ஆழமாக உள்ளே போகலை. தண்ணி என்ன எங்கே போயிருக்கணும்? அது ஆழமாக உள்ளே போயிருந்தா தானே தண்ணி எடுக்க முடியும். இப்போ இதுக்கு எங்கே போக முடியாது? தண்ணி ஆழமாக போக முடியாது இல்லையா? ஆழமாக போகிறதுக்கு அந்த இருதயம் இடம் கொடுக்கல. அப்போ ஆழமாக இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் வந்த போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணிடுறான்? அவனுடைய ஷேலோ ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஹார்ட்? அது முதல்வருடைய இருதயம் எப்படி? கடினமான இருதயம். இது எப்படிப்பட்ட இருதயம்? ஆழம் இல்லாத இருதயம். கொஞ்சம் ஆழம் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் ஆழம் இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷம் இல்லை. என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விட்றா. லேக்கிங் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன கிடையாது? ஆழம் கிடையாது. அவனுக்கு ஆழத்தில் சந்தோஷம் கிடையாது. அவனுக்கு குதூகலம் கிடையாது, இதில் சந்தோஷம் கிடையாது. கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துச்சு, நிரந்தரமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஓடி காணாமல் போயிடுவான். என்னடா இதெல்லாம் வருது இந்த சர்ச்சுக்குள்ள போன உடனே, நான் ஏசாமியை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு என்ன லாபம் இருக்குது, விடு போயிடுன்னு டக்குன்னு விட்டு ஓடிடும். சபைக்குள்ளே உள்ள நுழைகிற எல்லாருமே எப்படி ஒரே மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் நீங்களும் இது ஏசாமி பிள்ளைங்களுக்கு சொன்ன ஓமை, சீஷர்களுக்கு சொன்ன ஓமை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஆழம் இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறான்? அதான் 20வது வசனம், 21வது வசனம் மறுபடிப்போம். கற்பாறையில் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். எப்படி? ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். 2வது வசனம் 20, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் மீது உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு ஓடி போயிடுவான். அவனுக்கு நிற்க முடியாது. சரியா? 3வது பையங்களும் பார்ப்போமா? வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிப்போம். இன்னொரு விதமான விதை. அதே விதைக்கிறவன் ஒருத்தன் தான், விதையும் ஒருத்தி தான், ஒரே விதை தான், அதே வேதவசனம் தான், அதே வேலைக்காரன் தான், ஊழியக்காரன் தான் விதைக்கிறான். ஆக விதைச்சிட்டு போயிட்டுருக்கான். பாதையில் விழுந்துச்சு, கற்பாறையில் விழுந்துச்சு, இப்போ முள்ளான இடத்துல விழுந்துருச்சு. முள் என்ன செய்யுது? வளர்ந்துச்சுன்னா எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டால், வசனம் சொல்லுது போது எப்படி விதை முள்ளிடங்கள் முள் வளர்ந்தது நெருக்கி போட்டு, அது அங்கே வளருது, கொஞ்சம் நேரம் வளரும். ஆனால் அது நல்லா வளரும் போது என்ன செய்யுது? நிறையா செடி என்ன செய்யுது? முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா? முள் என்ன செஞ்சிடும்? அந்த 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 செடியை என்ன செஞ்சிடும்? குத்தி நசுக்கி. வசனம் வாசகம் 22வது வசனத்தை வாசிப்போம். போடுகிறதுனால இப்போ இவர் கொஞ்ச நாளைக்கு, அதாவது வழி இருக்கிற நிலத்தை மாதிரி இருக்க மாட்டான்,
கற்பாறையில் உள்ள நிறத்து மாதிரி இருக்க மாட்டான். இவன் அவட கூட ஒரு கொஞ்சம் நல்லவனாக இருப்பான். அது கொஞ்ச நாள் வளருவான், கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக வருவான், போவான், செய்வான்னு வச்சுக்கோங்களேன். ஆக கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக கவலை என்ன வந்துருச்சுங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்கம்மா. அவனுக்கு என்ன வந்துடும்? உலகத்தில் உள்ள கவலை. என்ன கவலை? உலக கவலை. பணம், பதவி, பட்டம், சொந்தம், பந்தம், அவன் இவன், என் லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி எல்லாரையும் பார்க்குறான், உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்குறான், மற்றவளையெல்லாம் பார்க்குறான். அவங்கள பார்த்தா நான் அப்படி இல்லையே, எப்படா நான் இப்படி இருக்கிறது. அவனுக்கு அந்த போட்டி மனப்பான்மை வருது. உலக ஐஸ்வர்யம், இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னதுக்கு? அது பணம், பதவி, பட்டம், பொண்ணு, பொருள். ஐயோ எல்லாத்தையும் வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறான். பணம் வேணும் என்னன்னு நீ பசனும் சொல்லலை, வேணும்னு தான் சொல்லியிருக்கு. தேவை பணம். வாசிக்கலாமா? ஒரே ஒரு பகுதி இந்த பணத்துக்கு போயிட்டு வந்துடுவோமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வாசிங்க எனக்காக. 1 தீமோத்தேயு 6 எடுத்துட்டிங்களா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் எடுத்தவங்க எனக்காக வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து தொடங்க. தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை, நிச்சயம் உண்ணவும் போதும் என்றிருக்கவும். அடுத்து விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் கேட்டிலும் அழிவிலும் மதிகடமும் பலவிதமான இச்சைகளையும் விழுகிறார்கள். தங்களை உருவ குத்தி கொண்டு. ஆக இங்கே நம்ம கவனமாக கவனிக்கும் போது இந்த வசனம் 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை என்பது தான் முக்கியமே தவிர, பணம் நமக்கு தேவை இருக்குது. நம்ம பணம் தான் சம்பாதிக்க வருகிறோம், அதான் வேலை பார்க்குறோம். பணம் தேவை இருக்குது. ஒரு வேலைக்காரன் மாதிரி, ஒரு வேலைக்காரன் தான் எல்லா வேலையும் செய்வான் இல்லையா? எனக்கு வேணுங்கிற பொருளை வாங்கலாம், நிறைய நல்லது காரியம் செய்ய முடியும் நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா. ஆனால் பல வேலைகள் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்துக்காக நான் என்ன செய்கிறேன்? பேராசை உள்ளவனா, ஆசை உள்ளவனா மாற்றிக்கிட்டு என்னால் என்ன செய்ய முடியல? வாழ முடியும். ஆக இந்த மாதிரி இந்த முள்புதரில் விழுந்த விதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை கேட்குறான், கொஞ்ச நாளைக்கு வர்றான், போகிறான், வைக்கிறான். ஆனால் உலகத்தில் உள்ள கவலை இருக்குது பார்த்தீங்களா? உலக கவலைகள் இருக்குது. நான் ரொம்ப பழக்கனா நான் வரணும்னு பார்க்குறேன், கையில் சுத்தமாக இருந்தால் முடியாது, எக்கு தப்பா எப்படியோ சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும். அவனுக்கு என்னென்ன பணக்காரன் ஆகணும்னு சொன்னாலே அந்த வசனம் சொல்லுது. பண ஆசை என்ன செய்யுது? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அவன் என்ன செய்கிறான்? எல்லா வித மணிக்கேட்லையும் போய் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். ஆக இந்த பிரச்சனையை போய் மாட்டிக்கிறான் இவன். அப்போ இவன் பண்ணது, இவன் பார்வையில் என்னன்னு கேட்டால், இந்த பக்கம் உலகத்தை வச்சுருக்கான், இந்த பக்கம் வசனம் இருக்குது. எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால், உலகம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்ட்டு என்ன செய்கிறான்? ஐயா உலகம் பின்னாடி போயிடுறார். உலகம் என்பது இந்த பிசாசுடைய ராஜ்யம். இந்த உலகம் என்ன செய்யுது? மின்னு காமிச்சிட்டு இருக்குது, பார்க்குறதுலாம் மின்னுது. ஆக இந்த மக்களுக்கு வசனத்தில் என்னது ஆளை இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான்? இது டிஸ்ட்ராக்டட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி? டிஸ்ட்ராக்ஷன்னா என்னது? என்னம்மா? தொந்தரவா? என்னப்பா? கவன சிதறல். ஆமாம், அதுவும் நல்ல காரணம். முதல்ல பார்த்தோம் என்ன சொல், ரெசிஸ்டர் ஹார்ட்னு பார்த்தோம். ரெசிஸ்ட் பண்ணுற ஹார்ட். ரெண்டாவது இருதயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷாலோ ஹார்ட். அது என்ன கிடையாது? ஆளை இல்லாதது. இந்த 3வது இருதயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டதெல்லாம் சின்ன வயசுலலாம் பார்த்து நடந்து போனால் எல்லாத்தையும் பார்த்துட்டே போவோம் பார்த்தீங்களா? பரட் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. இவன் எப்படி? எல்லா விதமான சிதறலும், கவன சிதறல். இங்கே பார்க்குறான், அங்கே பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்துக்கிறான்? உலகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இவன் ஆண்டவரை பார்க்கல, ஆண்டோட வசனம் அவனுக்கு இனிப்பை கொடுக்கல, அதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, எல்லாம் இந்த உலக காரியங்கள். ஆக மொத்தத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவன் கவனத்தை சிதறடிக்கப்படுகிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, உலக மயக்கம் வந்துடுது. யார் மயக்கம் வந்துடுது? உலக மயக்கம் வந்துருச்சு இன்றைக்கி. அதனால தான் சபைக்குள்ள மக்கள் வரும்போது உலகத்தான போலவே உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படியே பெரிய உலகத்தை காப்பி அடிச்சுட்டு வருது. ரோமர் 12வது அதிகாரம் வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாக்க இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மரணம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. 2 வார்த்தை இந்த வசனத்தை சொல்லியிருக்கு. இன்றைக்கி இந்த காலையில் நியூஸ் லைன் போட்டிருக்கு, அந்த அங்கே இருக்குது, அந்த பேப்பருடைய அந்த நியூஸ் லைன் இருக்குது, அதை போய் வாசித்து பாருங்கள். இந்த வசனம் தான் அதில் போட்டிருக்கு. என்னன்னு கேட்டால் 2 வார்த்தை. ஒன்று
என்ன செய்யணும்? 2 வார்த்தை அதில் இருக்குது. அந்த ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. என்ன வேஷம் தரிக்கக்கூடாது? இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம்னா என்னது? இந்த உலகம். இந்த உலகத்தோடு கூட நான் என்ன செய்யக்கூடாது? ஒத்த வேஷம்னா என்னது? அந்த இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கு தமிழில், மன்னத்து பூச்சியா பச்சோந்தியான்னு சொல்லிட்டு. இந்த பச்சோந்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் போகிறானோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. பச்சோந்தின்னு தெரிந்தானே கேமிலியன் சொல்லுவாங்க இல்லையா? கேமிலியன் எங்கே போகுதோ என்ன செய்யும்? போகிற இடத்துக்கு அந்த கலரை மாற்றிக்கிறோம். மஞ்சள் கலர் பச்சை கலரில் போச்சுன்னா பச்சையாக தெரியும், மஞ்சள் கலர் போனால் மஞ்சளாக தெரியும். என்ன கலருக்கு போகுதோ அந்த மாதிரி. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க. இங்கே தோத்திரம் சர்ச்சில் வரும்போது தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே பாட்டெலாம் பாடுவாங்க. ரொம்ப ஹோலியாக இருப்பாங்க சர்ச்சில். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நல்லா ஹோலியாக இருக்காங்களே, பரிசுத்தமாக இருக்காங்களேன்னு நினைப்போம். அங்கே உலகத்தில் போய் பார்த்தா அவர் அங்கே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பார். போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க தான். இந்த மாதிரி இந்த 3வது நபக மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, உலக மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அது மாத்திரம் கிடையாது, வெவ்வேறு வேஷம் போடுவாங்க இடத்துக்கு இடம். ஆனால் இவங்க நிலச்சிருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யலை? போகிறதுக்கு இடம் கொடுக்கல. நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நிறையா இடத்துல கவன சிதறல் இருக்குது. அவங்க செதறி போச்சு. அவங்க கருத்தாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது கடவுளுக்குள்ளே. உலக பாரம், உலக கரிசனை. சரி, அடுத்த வசனத்துக்கு வந்துருமா? 8வது வசனத்துக்கு வந்துருங்க. நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் இதுதான் 4வது விதமான இருதயம், 4வது விதமான நிலம். இந்த 4th நிலம் என்னன்னா பண்பட்ட நிலம், நல்ல நிலம். அது நல்ல பண்பட்டு இருக்குது. அந்த விதை ரொம்ப நல்ல இடம். அந்த விதைக்கிறான், அதில் போய் விழுகுது, நல்லா இருந்தது. அந்த மண்ணுக்குள்ளே அது நல்லா பொதிஞ்சுக்குது, மண் நல்லா மூடிக்கிறது. உடனே அதில் என்னது? அதில் எல்லா நியூட்ரிஷன் இருக்குது. அந்த தண்ணி, அந்த மண்ணில் எல்லா சத்தும் இருக்குது. அழகாக அது விளைய ஆரம்பிக்குது, விளைந்து நல்லா வளருது. வளர்ந்த பிறகு அது என்ன செய்யுது? 100 மடங்கு, ஒரு விதை 100 மடங்கு கொடுக்குது, 60 மடங்கு கொடுக்குது, 30 மடங்கு அது பலன் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு நீங்களும் நான் நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். அந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பலன் கொடுக்குது, கனி கொடுக்குது இல்லையா? இது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வசனத்தை அவன் கேட்குறான், கேட்டோன்ன வார்த்தை அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னையா புரியுது என்ன சொல்கிறது? 22 வாசிங்க எனக்காக. 23. ம் 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 போதும். பாருங்களேன், இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இந்த மண் உடனே என்ன செய்யுது? அந்த விதையை ரிசீவ் பண்ணிக்கிச்சு, வாங்கிக்கிச்சு. இந்த இருதயத்தை பற்றி ரிசப்டிவ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. என்ன ஹார்ட் அது? பெற்றுக்கொள்கிற இருதயம், ஓப்பன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. என்ன ஹார்ட் அது? திறந்த மனசு இருக்குது. இன்னொன்று ரெஸ்பான்சிவ் ஹார்ட். எப்படி இருக்குது இந்த ஹார்ட்டு? ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆண்டோட வசனத்தை கேட்குறேன், ஆண்டோட வார்த்தை சொல்லுது, ஆண்டோட வார்த்தை உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கிட்டு திறந்த மனசோடு அதை எடுத்துக்கிட்டு, அதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை அது எனக்கு உடனே செய்யுது. ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், இந்த 4 இருதயத்தில் எந்த இடத்துல நம்ம காணப்படுகிறோம்? ஆமாம், இந்த 4 விதமான இந்த இன்றைக்கி 73வது பாட்டில் பார்த்தீங்கன்னா, பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பணம் கொடுப்பீர், வழியோரமாக நான் கற்பாறையா, முட்பதரா, இல்லை நல்ல நீதமா? அந்த கேள்வியே தான் பாட்டு. எப்படி பலன் கொடுக்குறோம்? நான் இவ்வளோ நாள் சபைக்கு வர்றேன், வசனத்தை கேட்குறேன், என்ன நான் பண்ணுறேன் ஆண்டவருக்கு? என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன் நான்? சில வேளையில் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம் பார்த்தீங்களா? கண்ணாடியில் முன்னாடி நிற்கிறோம் பார்த்தீங்களா? கண்ணாடியில் போன பிறகு என்ன செய்கிறோமா? எத்தனை பேர் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க? கண்ணாடியை பார்க்க மாட்டீங்க? நம்ம எல்லோரும் கண்ணாடிக்கு முன்னாடி, விசேஷமாக சிஸ்டர்ஸ்லாம் நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க. தப்பு கிடையாது, பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு.
கண்ணாடின்னு ஒன்று இல்லைன்னா என்ன இருக்குமோ நமக்கு தெரியல. அந்த கண்ணாடி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், கண்ணாடி போய் நின்ன உடனே அந்த கண்ணாடியை நான் பார்த்த பிறகு அந்த கண்ணாடி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, என் முகத்தை காமிக்குது, என் முடியை காமிக்குது, என் உறவை காமிக்கிறது, எல்லாம் காமிக்குது. நான் சரியாக ட்ரெஸ்ஸு போடணுன்னா நான் சரிப்படுத்திக்கிறேன், என் தலை சரியாக முடியலன்னா நான் நல்லா சீவிக்கிறேன், எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தால் நான் தொடச்சி விட்டுக்கிட்டு என்னை நான் மாற்றிக்கிறேன். அதே போல் இந்த வேத வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது எனக்கு. நான் சபைக்கு வருகிறேன், ஆண்டோட வசனம் என்னை சொல்லுது, என்னை உண்மையான நிலையை அது வெளிப்படுத்துது இல்லையா? இந்த வசனத்தை கேட்கும்போது எதை காமிக்குது? நான் எந்த நிலையில் காணப்படுகிறேன். இந்த வேத வசனம் என்ன ஒரு நிழல். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த பிம்பத்தில் எப்படி தெரிகிறதோ அதே போல் இந்த கண்ணாடி வேத வசனம் போல், வேத வசனத்தின் கண்ணாடியை ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற எதுக்குன்னு கேட்டால், என்னைய அவரோட மகனா, அழகான மகனா, அழகான மகளா இந்த உலகத்தில் ப்ரெசென்ட் பண்ணுவதற்கு. நான் போகும்போது எப்படி போகிறேன்? நீட்டாக துணியெல்லாம் தழைச்சி, தலையெல்லாம் போட்டு, நல்லா பூவெல்லாம் போட்டு, புட்டமாவெல்லாம் பூசி, என்னம்மா இன்னும் நிறையா சிலர் நீங்களாம் சகோதரிங்க இங்கெல்லாம் நிறைய மேக்கப் போடாமல் இருக்கு. ஒரு சிலர்லாம் சில நேரம் நான் பார்ப்பேன், பாவம் எங்கேருந்து எங்கே ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வராங்க. அது எப்படி எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ மணி நேரம் தான் செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நேரம் செலவு பண்ணுறதை விட பணம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரியல. சில வேளை எம்ஆர்டிலாம் போகும்போது எடுத்து பொத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன அவ்வளோ மேக்கப் போட்டுக்கிறாங்க. புரியும். இப்போது தப்பு இல்லை, நீங்கள் அழகாக இருக்கிறது கடவுள் விரும்புகிற, நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் உள்ளான அழகு ரொம்ப முக்கியம். எந்த அழகு ரொம்ப முக்கியம்? எந்த அழகு வேலுசாமி ஐயா ரொம்ப அழகு? வச்சுக்கோங்க, ரொம்ப நான் அழகாக இருக்கிறேன், ஆனால் வல்லுன்னு விழுகிறேன், எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்ன நம்ம மாதிரி ஆளுங்களை? ஏமா ஒருத்தருக்கும் பிடிக்காது. ரொம்ப அழகாக இல்லை, பார்க்குறதுக்கு மாநிலமாக இருக்கும், சிம்பிளாக இருக்கிறோம், ஆனால் நல்ல அன்பான சகோதரி, எல்லாருக்கும் போய் செய்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அழகு தோத்துரும். ஏன் கடவுளோட பிள்ளைங்களுக்கு கடவுள் என்ன விரும்புகிறாரு, ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்களை இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், முதலாவது ஹார்ட் ஆஃப் த இயரர், எப்படிப்பட்ட இருதயமுள்ளவர்களாக இருக்கிறோம் நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். அசஸ் யோர் ஓன் ஹார்ட். இந்த அருமையான சாயங்கால வேலையில் கடவுள் எதுக்கு உங்களை கொண்டு வந்தார்னா, உங்களை பண்பட்ட நிலமாக மாற்றுறதுக்கு. எப்படி மாற்றுறதுக்கு? பண்பட்ட நிலமாக மாற்றுறதுக்கு. ஒரு மோசமான நிலத்தை ஒரு என்ன செய்கிறான், ஒரு விவசாயி என்ன செய்கிறான், உழுது கல்லெல்லாம் எடுத்து, சலெல்லாம் எடுத்து, முள்ளெல்லாம் எடுத்து அதை நல்ல நிலமாக மாற்றுறான் இல்லையா? ஆண்டவரோட நோக்கம் என்னென்னா, நீங்களும் நானும் நல்ல நிலமாக இருக்கணும், பண்பட்ட நிலமாக இருக்கணும், பலன் கொடுக்குற நிலமாக இருக்கணும், கடவுள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற நிலமாக இருக்கணும். என்னம்மா? ஆக நீங்கள் கேட்கணும், வாட் டைப் ஆஃப் சாயில், எப்படிப்பட்ட ஆர்ட் என்னுடைய இருதயம் காமிக்குது. நான் கடினமாக இருக்கிறேன்னா, அல்ல ஆழமில்லாதவன மேலோட்டமாக இருக்கிறேன்னா, அல்ல உலக மயக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை நான் கீழ்ப்படுகிற ஆர்ட் உள்ளவனாக இருக்கிறேன்னான்னு பாருங்கள். அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால், நானும் நீங்களும் கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் வர்றீங்க, விசேஷமாக நீங்கள் ஒரு விவசாயி, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்படுத்தி நிறத்தை நிறைய விதைக்கிறீங்க, போய் பார்க்குறீங்க நல்லா வளைஞ்சிருக்கு. அப்புறம் நல்லா மாதம் முடிஞ்ச உடனே 100%, 60%, 30% பலன் கொடுக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? எப்படி இருக்கும்? எப்படி சந்தோஷம் பண்ணி துக்கமாக இருப்பீங்களா? வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறான்னா கம்பீரத்தோடு அறுப்பானா. போகும்போது ஒரு மூட்டை தான் அவன் விதைச்சிருப்பான், வரும்போது 100 மூட்டை கிடச்சிச்சு. எப்படி இருக்கும்? ஒரு மூட்டையை தூக்கி அழுதுகிட்டே போவான், ஒரு மூட்டை என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் 100 மூட்டை வந்தபோது சந்தோஷமாக வருவான். ஏன்னு கேட்குங்க, எவ்வளோ சந்தோஷம் இல்லை விவசாயிக்கு? விவசாயி ரொம்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்படியே தலைகளை பார்ப்போமே. கஷ்டப்பட்டு விதைச்சு 6 மாதம் தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் பாதையும் காலையும் சாயங்காலம் பாதுகாத்து, ஆடு தின்னாமல் மாடு தின்னாமல் ஒன்றும் தின்னாமல் பாதுகாத்து, கடைசியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பதறா போச்சுன்னா எப்படி இருக்கும்? அவனை மாதிரி துக்கிக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதாவது நம்ம ஒரு சிறு காரியத்தை செஞ்சு கூட நம்ம பலனை எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் நட்டு இருக்கிறார். என்ன ஆக நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கடவுளோட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.
ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அல்ல பர்சனல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பதில். முதலாவது என்ன பண்ணணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன். நாமே என்ன செய்ய போகிறோம்? நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். எந்த நேரமும் சரி, எல்லா நேரங்களும் ஒரே ஒரு முக்கியமான காரியம் தான் சபையில் செய்யணும். சபையில் வரும்பொழுது நானும் இந்த வசனத்தோடு ஒத்து பார்த்து எங்கே ரைட்டு எங்கே தப்புன்றது பொருந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, நான் நல்லவனா இல்லை, எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் கிடையாது, சில வேலைகளில் உலகத்தில் வாழ்கிறதுனால நிறைய தடங்கள் வரும். நிச்சயமாக நம்ம சாதாரண உலகத்தில் தான் வேலை பார்க்குறோம். நம்ம கூட இருக்கிறவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. நம்ம கூட இருக்க டீச்சர்ஸ் எடுத்துக்கங்களேன், டீச்சிங்கில் இருக்கீங்கன்னா, இல்லை உங்கள் நெய்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப ஓஹோன்னு இருக்கிறாங்க இல்லையா? சிங்கப்பூரில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவியுடைய அக்கா வந்திருந்தாங்க. அவங்க பெங்களூரில் ஒரு டீச்சராக வேலை பார்க்குறாங்க, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில். அப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. அங்கேருந்து மற்ற டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் முஸ்தஃபாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா, அதாவது என்னுடைய அக்கா, என் மனைவியுடைய அக்கா. சரி பாவம் தனியாக இருக்காங்கன்ட்டு நான் போயிட்டாங்க. போன பிறகு அவங்க கூட இன்னொரு டீச்சரும் அவங்க கூட திங்ஸ்லாம் வாங்க வந்தாங்க. பொருளெல்லாம் வாங்கின பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கார் வந்துச்சு. யார் காத்தா? அந்த டீச்சருடைய மகனும் மருமகளும் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களும் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். நானும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறேன். நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய காரு பார்த்தா ஒரே அசத்துற மாதிரி வந்தாங்க, இறங்குனாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஊர்லேருந்து வந்திருக்குது, பந்தாவாக தெரியுதுங்களே. அது ரொம்ப ரொம்ப வைஃபையாக தெரியுதுங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, எங்கேயோ வேலை பார்க்குதுங்க, என்ன வேலை பார்க்குதுன்னு தெரியல. அந்தம்மா டீச்சர் தான், இந்தம்மா மாதிரி. நானே கவர்மெண்ட் டீச்சராக இருந்து வெளியில் வந்தவன் தான். ஸோ ஒரே அலட்டல். கொஞ்ச நேரத்துலேயே நான் அசந்து போயிட்டேன். ஐயோப்பா, எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா நமக்கு. நான் நினச்சேன், நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாற்றிட்டாருன்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னு கேள்வி, இந்த மாதிரி கூட்டத்தில் நான் இல்லை டெய்லி நீங்கள் அப்படிப்பட்டவங்கள தான் பார்த்துட்ருக்கீங்க. ஷோ பண்ணுறவங்களாம் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்தீங்களா? ஒரு பேச்சை பார்த்தா ஒரே பந்தாவாக பேசுவான், என்னென்னமோ பேசுவான். சிங்கப்பூரில் கூட பெரிய பெரிய கதைலாம் சொல்லுவாங்க. நாங்கள் USA போகிறோம், அமெரிக்கா போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். நம்மகிட்ட கதை விட்டுட்டே இருப்பாங்க. எங்கே கடை வாங்கிட்டு போனாங்களாம் தெரியல. நீங்கள் பார்த்து மயங்கிறாதீங்க. அப்போ பார்த்தாலும் ஹாலிடே போயிடுவாங்கப்பா. வந்து சொல்லுவாங்க, ஐ வென்ட் ஜெர்மனிக்கு நான் போனேன், ஜப்பானுக்கு நான் போனேன், எல்லாம் சொல்லிட்டு வரட்டும். எங்கேருந்து கொண்டு போனாங்க காசுன்னு எனக்கு தெரியல. நமக்கு இல்லை. மயங்கிக்கையும் விழுந்துடாதீங்கப்பா, அவன் இவனை பார்த்துடாதீங்கப்பா. கடவுளை மட்டும் பாருங்கள். அவர் எது கொடுத்தாரோ அதில் சந்தோஷமாக இருங்க. நான் உங்களுக்கு சொத்து கொடுக்குறேன். சிக்கனமாக இருங்க, ஆடம்பரமாக இருக்காதீங்க, ஆனால் கஞ்சனாகவும் இருக்காதீங்க, ஸ்டிஞ்சியாகவும் இருக்காதீங்க. ஸ்பெண்டி த்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. தடபடிச்சு கடவுள் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கி இன்றைக்கி கடவுள் கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டுட்டு உண்மையாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நல்ல நிலமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் நல்ல நிலமா இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ரெண்டாவது முக்கியமான நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமான இருதயத்தை, கடவுள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிற இருதயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்னால் செய்ய முடியல, எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கல்டிவேட் என்னது? ரிசப்டிவ் ஹார்ட். கேட்டு கீழ்ப்படுகிற இருதயத்தை கேளுங்க. அதாவது உங்களுக்கு தான் அது நன்மையை கொடுக்கும். யார் தான் ஆசீர்வதிக்கும்? நீங்கள் தான் பலனுள்ளவங்களாக இருப்பீங்க, நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த செடி ஒரே ஒரு விதை 100 விதையாக மாறும்போது 100 விதையாக அது எவ்வளோ ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆண்டவர், நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் பெரிய தகுதியோடு இங்கே வந்து நிற்கலை, கடவுளோட கிருபையில் நான் நிற்கிறேன். கடவுளை இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனை பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியுது, பேச முடியுது, நல்லது சொல்ல முடியுது. நானும் உங்களை போல் கடவுள் அறியாது வெளியில் போய் கடவுள் வசந்திக்கு போகலைன்னா என்ன இருந்திருக்கும்? எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. நான் ஒன்று சொல்கிறேனே, நான் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தேன் டீச்சராக. ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். கடைசியில் 29 வயசில் கையில் தூக்கி வச்சுக்கிட்டேன். நான் பாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறேன்ட்டு வந்துட்டேன். எல்லா பையிலும் திட்டான், கிறுக்கன் போகிறான் வேலையை விட்டுட்டு. நான் வேறு சென்ட்ரல் எம்ப்ளாயி. என்ன வயசு? எத்தனை வயசு? 29 வயசு. எவனை விடுவான் நான் வேலையை போய்? அவங்க எல்லாம் திட்டுறானுங்க, நீ கிறுக்கன்னு. ஆமாடா ஏசாமி கிறுக்கன். நான் இந்த கிறுக்கனை கடவுள் எப்படி வச்சுருக்கிறார்? இப்போது கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களை வாழாக்க மாட்டார், தலையாக்கிடுவார். இன்றைக்கி நான் 100 மடங்கு அதை விட நல்ல நிலையில் இருக்கிறேன். நான் கவர்மெண்ட்டில் இருக்கிறத காட்டிலும் அங்கே மதிப்பு இருந்துச்சு, மதியம் இருந்துச்சு. எல்லாம் என்ன சாருன்னு கூப்பிடுவாங்க. வயசான கிளவி வந்து கூட சார் தான் கூப்பிடுவாங்க. அப்போ என் வயசு 28 29 வயசு தான். எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க.
ஆனால் அதை கட்டும் பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது முக்கியமான என்ன செய்ய, இந்த மாதிரி சோதனைகள் வரும், தடங்கள் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவர் மட்டும் பாருங்கள், அவரோட வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. இந்த மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாவா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. வசனத்தை வாங்க, சபைக்கு உட்காருங்க, வார்த்தையை கேளுங்க, தொடர்ந்து 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 கேட்டுகிட்டே இருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ளவங்களாக வாழ முடியும். உடனே நடக்காது, நிச்சயம் நல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே மறந்துடாதீங்க, கனி கொடு. என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் சபையில் பிரச்சனைகள் வரும், என்ன வேறு வந்தாலும் சரி. சில வேலைகளில் என்ன செய்யணும்னு தெரியாது. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது மாதம் மணி அடித்தா சோறு மாதிரி மாதம் முடிஞ்ச சம்பளம் எங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கே, சர்ச்சுக்கே, எங்கள் ஸ்கூலுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. நான் வேலை பார்க்கும்போது அங்கே ஜீப் வரும், அவன் கேஷியர் வந்துடுவான், பேலோரில் சைன் போட்ட பிறகு அவ்வளோதான், காசு கொடுத்துட்டு போயிடுவானுங்க. மாதம் முடிஞ்சிச்சோ முடியலையோ சம்பளம் வந்துடும் கரெக்டாக. இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டேன், சம்பளம் வருமா வராதா? அதில் ஒரு உட்காந்து ஒரு படிக்கிறேன். என்ன படிக்கிறதுக்கு நான் காசு கட்டணும், சாப்பாடு எல்லாமே இல்லை, வசனம் இல்லை. எப்போவுமே நாளைக்கு என் கல்யாணத்துக்கே ஒன்றும் இல்லை கையில் காசு, என்ன பண்ணுறது? ஆனால் கடவுள் கைவிட்டாரா? கடவுள் உங்களை சோதிக்கிறார். எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க நீங்கள்? கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா உண்மையாக இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வர சின்ன சின்ன சோதனை தான் உங்களுக்கு உண்மையான விசுவாசமா பொய்யான விசுவாசமானு தெரியும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா உண்மையாக இல்லைன்னு எப்படி தெரியும்? ஒரு சின்ன ட்ரையல் வரும், அப்போ நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அப்போ அந்த ட்ரையலில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி, அப்புறம் கடவுள் உயர்த்திடுவார் உங்களை. என்ன ஆக தான் நீங்கள் பார்க்குறோம். பிரச்சனைகள் வரும், எல்லாத்துக்கும் மேலே மறந்துடாதீங்க, கடவுள் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் கனி கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். எதற்காக? கனி கொடுக்குற ஆசீர்வாதமான வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை. பல வேலைகள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பிரயோஜனம் இல்லாததாக இருக்குது. ஆக கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும்னு சொல்லி வேது கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வாசிங்கப்பா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வாசிப்போம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். ஆக ஆண்டோட அன்பை வெளிப்படுத்துறீங்க, ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சி வெளிப்படுத்துறீங்க, ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வேண்டிய சகோதரியாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்தவங்க கடவுளை பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்துவையே மீட் பண்ண மாதிரி மீட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டோட காரியத்தை செய்ய 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 நீங்கள் நிறைய பேருக்கு பலனுள்ளவங்களாக இருப்பீங்க, ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி கொடுக்கும்? 100-fold, 60-fold, 30-fold ஃப்ரூட் கொடுக்கும். ஆக உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட கிராஜுவலாக மேலே மேலே போகணுமே தவிர, இந்த விதத்தில் நான் சொல்லுவேன் 30, 60, 100 எப்படி கிராஜுவலாக இந்த சைட்லேருந்து மேலே போயிட்டே இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? 10, 30, 60, 100, 10-fold, 30, 60, 100 வளர்ந்துக்கிட்டே வரணும். கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கனி கொடுக்குறவங்கன்னா என்ன? பிரயோஜனமாக இருக்கணும். வந்து உட்காந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம்? நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. அப்புறம் கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன் இல்லையா? நான் கனி கொடுக்குறேன் இல்லையா? மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த அன்பை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சமாதானத்தை மற்றவர்கள் சொல்லணுமா வேணாமா? இங்கே திருடு இருக்கா, ஏமாத்து இருக்கா, கெட்ட போகணும்னு எதாவது சொல்லிக் கொடுக்குறோமா? இங்கே வருது நல்லது தானே நான் கற்றுக் கொடுக்குறோம். என்னை போகிற மற்ற எத்தனை பேர் கடவுளை அறியாதவர் இருக்கிறான், அத்தனை பேர் நசிச்சு ஆசமாக போகிறான்லே, தண்ணி குடிச்சு வெறிச்சு அயோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கான்ல. எனக்கு இந்த வசனம் தானே இருக்குது, நான் கெட்ட வழியெல்லாம் கூட போகிறேன், தப்பான வழி சொல்லலையே, நான் கூட்டிகிட்டு வரலாமா வரக்கூடாதா? ஏன் கூட்டிகிட்டு வரல நான்? ஏன்னா நான் பலன் கொடுக்காமல் இருக்கிறேன். நான் என்னை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுனால எத்தனையோ பேருக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சிச்சு அன்பான பிள்ளைகளுக்கு. சண்டே ஆஃப்டர் சண்டே மார்னிங் நிற்கிறேன், ஈவினிங் இருக்கேன். எனக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்குதோ ஆண்டோட பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மக்களே என்னை மதிக்கட்டும் மதிக்காட்டு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. இந்த சாயங்கால வேலையில் நீங்கள் எல்லாரும் இந்த மனதில் வச்சுக்கணும், நம்முடைய இருதயத்தை நம்ம பார்த்து ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும். நான் நல்ல நிலமாக இருந்து நல்ல இருதயத்தோடு கூட ஆண்டோட வார்த்தையை கேட்டு என் உள்ளத்தில் என்ன செய்யணும்? ஆழமாக அந்த வேர் இறங்க வச்சு அது என்ன மாற்றணும். நான் என்னை மாற்றும் போது என்ன இன்னொன்று பார்த்துருக்கீங்களா? ஒரு கதை, இப்போ கதையில் ஒரு விதை போடும்போது விதை நெல் விதை போடுறீங்க, வரும்போது எப்படி வரும்? அது முளைக்கும் போது நல்லா தெரியுமா? என்ன மாறிடும்?
அந்த குருத்து வெள்ளையை மாறி நல்லா வளரும், பச்சை பசேர்னு மேலே வளரும். அது போல் என் வாழ்க்கை எப்படி வளர்ந்து அப்புறம் ஒரே ஒரு நெல்மணி 30, 60, 100 மாறினா எவ்வளோ பாச்சு, எப்படி ஆச்சு? எத்தனை பேருக்கு லாபம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? நான் ஒவ்வொருத்தரும் மனசில் நினைக்கணும், ஒரு மணி எப்படி 10, 30, 60, 100 அதுபோல் என்னை ஆண்டவர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவேன். நான் என்னை ஆசீர்வதிங்கன்னு நான் சொல்லலை, ஏன் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கணும்? அப்புறம் ஏன் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதி என்னை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் மூலமாக தானே வாய்க்கால் போகணும். அப்போ நான் மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சீக்கிரட் எங்கே இருக்குது? உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலம் பலரை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் கனி கொடுக்குற கடவுளோட பிள்ளையாக காணப்படணும். வாங்க நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜெபிப்போம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தரை விசுவாசிப்போம், அவருக்குள்ளே நாம் வளரணும், அது ரொம்ப முக்கியம். எனவே நாம் ஜெபிப்போம். அன்பிலே இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. முதல் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இருதயத்தை மாற்றி ஆண்டவரே, நல்ல நிலம் போல நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் அறுவடை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். நிறைய ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொருவரோடும் அது கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. வாங்கப்பா.